ஏன் இந்த கொலவரில் போட்டு உடச்சு வண்டி பெட்ரோல் அடப்பு. ஒரு வண்டி வாங்கினா இந்த மீது வச்சு வந்தேனங்க ஊரு விட்டு ஊரு வந்து கீதல் பண்ணாங்க ஆளு ஆளு அடிப்பாங்க நமக்கு தேவையில்லை தம்பி வேணாம் தம்பி அட இத்தனை அட உங்களை நம்பி விட்டுல தம்பி வேணாம் தம்பி அட இத்தனை அட உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து கீதல் பண்ணாதீங்க. நமஸ்தே லப குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ரசிகர்கள், நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கெல்லாம் தொழிலாளி. அண்ணன் இந்த ரோட்ல நிக்கிறவங்க அப்படி முன்னால வந்து உட்காருங்கண்ணே. சரி 48ஆம் நாள் ஆடா வைக்கிறாங்களே, கூட்டம் வருமோ வராதுன்னு நினைச்சேன். அந்த மகா கும்பாபிஷேகம் அன்னைக்கு வந்த கூட்டத்தை காட்டிலும் இன்னைக்கு கூட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க. நாடா வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. சரி, நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகே சிரிஞ்சிருப்பா இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். ஆமா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. ஒரேதான் சிரிச்சோம்னாலும் குடும்பம் சிரிச்சு போயிடும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா? உண்மைதானே. அப்புறம் பொய் எப்படி போய்க்கிற? நம்மளும் வருஷத்தோடதான் சிரிக்கிறோம். ஆமா, எந்த நோய் விட்டு போயிருக்கு? ஏன் போகலையா? நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. எங்க மனுஷன் சோறு அதிகமா தின்னா சுகர். ஆமா, வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு. சரி, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு. முட்டை சாப்பிட்டா வாய்வு. சரி, முட்டைகோஸ் சாப்பிட்டா வாய்வு. சிக்கன் சாப்பிட்டா சூடு. சரி, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு. வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு. சரி, வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு. என்ன பழம் சாப்பிட்டா கொழுப்பு. மனுஷன் எதை தான் திங்கிறது? தம்பி என்ன சுண்ணாம்பு சாப்பிடு. நான் ஒரு யோசனை பார்த்தேன். இந்த வருஷம் வைக்க குளத்தை திங்கலாம் பார்த்தேன். ஏன் அதுவும் இப்ப கிடைக்கல. ஏன் கிடைக்கல? கேரளாவில இருந்து நம்ம ஊரு பார்க்க நிறைய வாங்கலாம். கேரளாவில இருந்து ஒரு குரூப் வரேன், அவன் கட்டினா 80 ரூபாய், நம்ம கட்ட சொன்னா 150 ரூபாயா. ஆமா, மனுஷன் இப்ப எப்படி வாழ்றேனே தெரியல. பத்தியா ஒரு ஆளா வீட்டுல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபா இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தா இது வைக்கலாம். எது? கிராமிய நிகழ்ச்சி. ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா கரகாட்டம் வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு அண்டா ஒரு 70,000 இருந்தா ஒரு கும்மி பாட்டு வைக்கலாம். சரி, எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல ஆவணி மாசம் 5ஆம் தேதி நின்ற நாடகத்தை இன்னைக்கு ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் அந்த பிரார்த்தனை அன்புலங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற இந்த நாடகத்தை வைக்கிறக்கா அந்த நாடகத்தை பிரார்த்தனையாக நடத்துகின்ற அந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா ஏற்கனவே வச்சு அந்த நாடகம் தான் நமக்கு இதாயிருச்சு. அந்த எடுத்த முடிவை சரியா நிறைவேற்றணும் அப்படின்னு இந்த ஆத்தாவை அந்த ஐயாவை அருளாய் வேண்டி இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த பிரார்த்தனை ஏற்பாடு செய்து வச்சவங்களுக்கு உங்க பிரார்த்தனை ஆண்டவன் கிருபையில எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊருக்கு வந்த பரிசு இல்லை, நம்ம ஊரில் வீட்டிருக்கின்ற அந்த பரிவார தெய்வங்களை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். தெரிவித்துக் கொண்டு அந்த காளியம்மனையும் அந்த பத்திர காளியம்மன் மகா மாரியம்மன் அந்த பரிவார தெய்வங்கள் அனைத்து தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். நோட்டீஸ் வாங்க, நோட்டீஸ் வாங்க, நோட்டீஸ் பார்த்து கருணை உள்ளத்தோடு அம்மா
கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அருள்வாரி தரிய கருணை உள்ள தோடு அம்மா அருள்வாரி தரிய கருணாக முழுவதுமை கருமாரி தரிய அகிலகிலே முத்தக கண்டி அம்மா நாயகத்தில் நிற்கின்ற மாரி அம்மா நாயகத்தில் நிற்கின்ற
காலத்து ஆத்தா சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த ஆத்தா முத்துமாரியம்மா அந்த தெய்வம் ஆத்தா உண்மையிலே நம்ம ஊரில் விட்டு இருக்கு. ஏன்னா அந்த 48ஆம் நாள் இந்த மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் அந்த பெரியவர்களுக்கும் உண்மையிலே ஒரு ஜோர் அவர் கைதட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தானே. ஏன்னா ஒரு பாட்டு முடிஞ்சாலும் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தன். ஏன்னா கைதட்டினாத்தான் ப்ரெஷர் குறைதான். யார் சொன்னது அப்படின்னு ஆளுங்க பேசிக்கிறாங்க. எங்க கைதட்டினாத்தான் ப்ரெஷர் குறைய. மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கிடக்கும். கையை அப்படி வச்சிருப்போம்னா கை மரம் இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்கிறது. எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஐயா தம்பி ஐயா கொஞ்சம் அமைதியாக இருங்க ஐயா, நல்லா ஜாலியாக இருக்கீங்க, கொஞ்சம் உங்கள் சத்தம் தான் கேட்குது. நல்ல நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்னகரத்திலும் முன்னகரமாய் விளங்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் அகரம் கிராமம் விட்டல் நாயக்கம்பட்டி கோட்டையூர் மக்களுக்கு பாத்தியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முத்தாளம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக 48ஆம் நாள் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு விட்டல் நாயக்கன்பட்டி திரு முனியப்பன் செல்வி தாரணி ஸ்டோர் உரிமையாளர் இவர்கள் குடும்பத்தார்கள் நடத்தும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகை அன்புடைய நிகழும் மங்களகரமான விசுவாசுவரன் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவு கோவிலும்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருமாடி வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியவன கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி ஒரு நடிப்பு செவேந்தன் அன்பு சகோதரர் யூடியூப் புகழ் தமேந்திரன் அவர்கள் இறங்குமணியிலே வேலன் வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுகுமணி உரையாடி குயில் ஓண்டு குயிடும் கோகில பாணி அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு சகோதரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த என்னும் இந்திராதேவி அவர்கள் இறங்குமணியிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு மைத்துனர் அறந்தாங்கியை சேர்ந்து எம்ஆர் மதுமிதன் அவர்கள் இறங்குமலையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் மாவடிக்கோட்டையை சேர்ந்த எம்.கே. ரத்தனப்பா அவர்கள் இறங்குமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டை செய்வார்கள். பாட்டு யார் வேணாலும் பாடிடலாம், வாசிக்கல புரியணும். கவிதை அரங்கேர் நேரம் ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனாருக்கு நெஞ்ச ஆர்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும்
மணவை நாடக சங்கத்துடைய பொருளாளர் அன்புனார் ஜெயம் மணிவண்ணன் அவர்கள் விரங்கமலையிலே மிருதங்கம் டபேலா டோலக் தவுளு செய்ப்பார்கள். சூப்பர் சூப்பர்யா. கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்கள். அதான் பெண்கள்லாம் நல்லா கைதட்டுங்க. புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறியா. ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்புனார்கள் ஆர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிள்ளையர் அன்பு மாப்பிள்ளை மணவையைச் சேர்ந்த கேட்டி காமராஜ் அவர்கள் விரங்கமலையிலே ஆல்ரவுண்டு செய்ப்பார்கள்.
ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை நெஞ்சார்ந்த நன்றி. தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தானம் அன்பு மருமகன் மனவையை சேர்ந்த சுசீந்தர் அவர்கள் விளங்கவில்லை தாளம் செய்ப்பார்கள். கொஞ்சம் இசை கலைஞருக்காக ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்கண்ணே. எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கா. ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு கௌசல்யா சீன்ஸ் மனைவி ரொம்ப சிறப்பான முறையில் சீனமைத்திற்கு அன்புலக நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் ஹோட்டலில் கொண்டே விட்டாங்க. என்ன வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு மனசார சாப்பிடுவாங்கன்னு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த அந்த குடும்பத்தாருக்கு முனியப்பன் செல்வி தாரணி ஸ்டோர் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்கச் சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி ஒளி அமைப்பு லாவணியா சிவராமன் ஆடியோஸ் விட்டல் நாயக்கன்பட்டி போன்ற ஒரு நல்ல
துள்ளி போகும் பெண்ணே. ரொம்ப சிறப்பான ஒலிபெருக்கி அமைத்திருக்கும் லாவணியா சிவராமன் ஒலிபெருக்கி அன்புலங்களை சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆளுநர் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் மணவையைச் சேர்ந்த பிராடு என்ன சொல்லிட்டு இருக்கிற அண்ணே நிறைய ஆளு இப்படித்தான் விசிட்டிங் கார்டில் போடுவாங்க. அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ்னு போகாமையே வீட்டில் போய் பார்த்தோம்னா வேலிக்கரை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. மணவையைச் சேர்ந்த ஆர் கோயிலா அவர்கள் விரங்கமலையிலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். போராளி போராளி அடுத்த ரோடு பெரிய ரோடு போராளி போராளி அடுத்த ரோடு பெரிய ரோடு மாம்பழம் என்றாலே எமருமானி மல்கோவா கிளிமூக்கு போல வந்தாலே மாம்பழம் என்றாலே எமருமானி மல்கோவா கிளிமூக்கு போல வந்தாலே மாம்பழம் விற்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இங்க எவரு கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா இங்க எவரு கட்டிக்க சம்மதமா மாமனை கட்டிக்க சம்மதமா இந்த மச்சானை கட்டிக்க சம்மதம் இல்ல அண்ணனை கட்டிக்க சம்மதமா. ரொம்ப சிறப்பாக சித்த அன்பனார்கள் தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியரை காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையுள்ள திணையத்துறையை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். அது சமயம் பக்த கோடி பொதுமக்கள் திரளாக வருக என அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு ஊர் கவுண்டர் மற்றும் பெரிய தனம் ஊர் பொதுமக்கள் விட்டல் நாயக்கன்பட்டி கோட்டையூர் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்புநாள் மிருதங்க சக்கரவர்த்தி ஜே.எம். மணிவண்ணன் மணப்பாறை அன்புநாள் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 50,000, நிறைஞ்சதுன்னா 1,00,000 நாடகமா. ஆமா, இது மாதிரி நல்ல கலைஞர்களை போடணும்னா 50,000 1,00,000. ஏன்னா மாதிரிலாம் இல்லை. நம்ம குறைச்சுன்னா நீங்கள் 25,000 கொட்டாயில் பண்ணி நெருப்பு வைக்க வேண்டியது. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பொன்னார் மணிவன்கிட்ட கொடுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்ல, ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கம். நம்மளே பேசிக்கிட்டோம்னா கடுப்பாயிருவீங்க. எப்படி இப்போ தான் பொம்பளை புள்ள வருவேன், இவனே புலிகள் மாதிரி நின்றுக்கிட்டு குண்டியை ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதனால உள்ளே போயிட்டு பொம்பளை புள்ள வந்தால் தான் இங்கே சிறப்பு உண்டாகும். ஏன்னா ஒரு அண்ணே பார்த்தேன், மணி எடுத்து வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? மணி ஆயிடுச்சா இல்லையா சீக்கிரம். ஏன்னா நம்ம ஏரியா நல்ல நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி. ஆமாம். ஏன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நானே 10:45 வெளியானேன். இருந்தாலும் அவங்க நேரத்துக்கு சரியாக ஒரு 1/4 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும், சரியாக வெட்டுவான். விடிய வரை இருந்து நாடகத்தை ரசிகர் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்கள் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கின்ற விஎஸ்கே தானே விஎஸ்கே யூடியூப் சேனல் அன்பு நார்கள் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாடகம் பார்க்காதாலும் பிஎஸ்கேன்னு யூடியூப்பில் போட்டியன்னா நம்ம நாடகம் வந்துடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். இல்லை போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவேன். அந்த மேலா பொம்பளை பிள்ளை வந்தாத்தே உங்களுக்கு கலன்னு இருக்கேன். நம்மளை பார்க்கல உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதனால் விடிகிற வரை இந்த நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே நம்ம வர்க்கமெல்லாம் போக மாட்டாங்க. ஆண் வர்க்கமெல்லாம் போனாலும் ஒரு ஆளாகத்தான் போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனால் எதுவும் கட்டிங் இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. பெண்கள் அப்படி இல்லை. நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கிறேன். எப்படி? ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல. அவங்க வீட்டில் கறிக்குழம்பா வைக்க. எந்த லோனுப்பா? இந்த 5-6 லோன் வந்திருக்குண்ணே. என்னது? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி அப்படின்னு பல லோன் வந்திருக்கு. இந்த பல லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. அன்னைக்கெல்லாம் எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சரி சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். அவனோட விட மாட்டேங்குது. ஆதார் கார்டு ஒரு 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டிலே வச்சுக்கிறது. ஆமா, அதுவும் இந்த லோன் வாங்குற அன்னைக்குன்னு புருஷங்காரன் பேசாம பாருங்க பொண்டாட்டிக்கிட்ட. எப்படி? பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கான். நம்ம ஆள் டைலாக் கொடுப்பேன் பாரு, நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. எத்து பல்லா இருக்கு, நம்ம ஆள் முத்து சிரிப்பு போல். முத்து சிரிப்பியா? முத்து சிரிப்பி ஊமாப்பட்டியா? ஊமாப்பட்டி பயிலோட அவன் அடி நொறுக்கிட்டு இருக்க, பொம்பளையை கட்டி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
நீங்களே உட்காந்து கும்பாப்பட்டி சொல்ல வேண்டியது. லேசா தண்ணிக்கு 2 கும்பாவை ஏங்க சொன்ன. இப்போ பார்த்தா அவன் ஏஞ்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பொம்பளைய. அதான் சொல்லிக்கொண்டே எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கிட்ட உள்ள போயிட்டு வருவான். பொன்னம்மாள் இளையராஜா காளீஸ்வரி சவுண்ட் சர்வீஸ் அன்பர்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பதை பற்றி பெருமைப்படுத்துகிறார்கள். அன்பர்களை சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க. ஹலோ ஹலோ தந்தான தானா வந்து நின்னா பாரே நின்னாலா சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா உனக்கர ஓரத்தில கண்ணால் கண்டா பின்னால் வரையிலே பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்ப்பாரே இருந்த போது ஒரு பாட்டு பார்வை ஏனோ நோடு நான் உனா சேரேன் கண்ணுக்கு முன்னே வந்து வைக்க வேணும். வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறேன் முன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதை இல்லைனா கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேண்டும்.